Dr. NGR Educational and Research Institute, University, Madurai, Chennai. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த இரண்டாவது மாநாடு விஜய் அவர்களுடைய ரொம்பவும் அதிரி புதிரியான ஒரு விஷயம். ஸோ கிட்டத்தட்ட வந்து மொபைல்லையும் சரி டெலிவிஷன்லையும் சரி எல்லாரும் பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இதுதான் அவளோட. அப்போது இந்த இரண்டாவது மாநாடு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ இது வந்துருச்சு. இப்போ வந்ததுக்கப்புறம் இது வேற மாதிரி ஒரு வியூகத்தில் பேசிகிட்டு இருக்கோம். அங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது முதல் நாளே வந்து ரசிகர்கள் கூட்டமும் சரி தொண்டர்கள் கூட்டமும் முதல் நாளே இப்போ இடத்த போட்டுடுறாங்க. இடத்த போட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து சில விஷயங்களை வந்து செய்யலை, இந்த மாதிரிலாம் பண்ணி தரல, எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்லாம். ஸோ இந்த மாநாடு எப்படி முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு, இது எப்படியெல்லாம் பிளான் பண்ணாங்க, அதாவது விக்கிரவாண்டிக்கு அடுத்து ஒரு நடந்த விஷயம் இது எப்படி இருக்குன்றது எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்க. இல்லை, விஜய் வந்து தன்னுடைய முதல் மாநாட்டையே மதுரையில் போகணும்னு தான் நினச்சாரு. பட் அங்கே வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால் அப்போ போட முடியல. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இடமா போய் பல இடங்களில் அந்த இடங்கள் மறுக்கப்பட்டு மேலிடத்தின் ப்ரெஷர் அப்படி இப்படின்னாங்க. ஏதோ ஒரு வகையில் விக்கிரவாண்டியில் வந்து அந்த முதல் மாநாட்டை போட்டார். அதற்கப்புறம் அரசியலில் அவருக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து அவருக்கே அவ்வளோ இருந்துதான்னு எனக்கு தெரியல. ஏதோ நம்ம அரசியலுக்கு வர்றோம், நம்மளை வந்து தொண்டர்களை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்கங்கிற மனநிலையில் தான் அவர் இருந்திருப்பார். ஏன்னா அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு எழுச்சி வந்துச்சு இல்லை. அங்கே அந்த ரேம்ப் வாக்கு போனது, அப்படி போய் பார்த்தது, இந்த பரவசப்பட்டது எல்லாமே வந்து அவரே எதிர்பார்க்காத ஒன்றா அவர் எதிர்பார்த்ததாக இருந்துச்சு. ஸோ அதற்கப்புறம் வந்து மதுரை மாநாடுக்கு வர்றாங்க. இங்கே வந்து ஆனால் இந்த முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாநாட்டை ரொம்ப முதல் மாநாட்டில் ஏற்பட்ட சங்கடங்கள் எதுவும் இல்லாத அளவுக்கு கரெக்டாக நடத்தணும்னு நினச்சிட்டாங்க. அதனால் முதல்ல இந்த குடிநீர் வசதியை ப்ராப்பராக பண்ணிவிடுவோம். ஏன்னா அந்த முதல் மாநாட்டில் தண்ணி கிடைக்காம பல பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த முறை வந்து 2000 பேருக்கு ஒரு குழாய்ங்கிற விதத்தில் அந்த இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. முடிந்த அளவுக்கு அதை சிறப்பாக செஞ்சாங்கன்னு தான் நம்ம சொல்லணும், எது இந்த குடிநீர் விஷயத்தை. அதற்கப்புறம் வந்து இந்த மாநாட்டுக்கு வர்றவங்களுக்கான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களே எடுத்துகிட்டு வந்தால் தான் உண்டு. அங்கே இவங்க உணவு சப்ளை பண்ணுறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இல்லை. ஏன்னா அந்த கூட்டம் எதுவுமே ப்ராப்பராக உட்காந்து சாப்பிட்ற கூட்டமெல்லாம் தெரியல. சரி, உணவுகள்லாம் நிறைய வீணடிக்கப்பட்டது அப்படின்றது இல்லை. அங்கே அப்படிலாம் உணவுலாம் யாருக்குமே கொடுக்கலையே, கொடுத்தா தானே வீணடிக்கப்படும். சரி, இவங்க யாருக்குமே ப்ரொவைட் பண்ணல. ஓகே. வர்றவங்க அவங்க ஏதாவது சோறு கட்டிட்டு வந்தாங்களான்னு நமக்கு தெரியாது. உள்ள சின்ன சின்ன கடைகள் கொஞ்சம் பேர் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அங்கே பெரிய பிஸ்னஸ் ஆகிருக்கும், நல்ல வியாபாரம் ஆகிருக்கும். அது ஒரு பக்கம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேற்கூரை இல்லை, அது ஒரு பெரிய மைனஸாக தான் நம்ம பார்க்கணும். என்னென்னா இப்போ இங்கே தமிழகத்தை பொறுத்தளவுக்கு நிறைய அரசியல் கட்சிகள் மாநாடு போடுவாங்க, கட்டாயமாக ஒரு மேல் கூரை இருக்கும். அப்போ வெயிலோ மழையோ அவங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல உட்காந்து அந்த மாநாட்டை ரசிப்பாங்க. பட் ஒவ்வொரு முறை விஜய் இந்த மாநாடு போடும்போது அந்த மேற்கூரை இல்லாமலே போடுறாரு. அதற்கு காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த கட்டுப்பாடு இல்லாத தொண்டர்கள் தான். இப்போ மற்ற கட்சிகளில் வந்து வருவாங்க, உட்காருவாங்க, எந்திரிச்சு போயிடுவாங்க. பட் இங்கே வந்து தலைகீழ தொங்குறது, எதையாவது பிடிச்சி தொங்குறது, எது மேலேயாவது ஏறுறதுங்கிறது இவங்க தொடர்ந்து செய்கிறாங்க. அப்போ 2 புறமும் வந்து போஸ்டர் நட்டு நீங்கள் ஒரு மேற்கூரை அமைக்கும் பொழுது இவங்க அதில் ஏறி தலைகீழாக தொங்கிட்டு இருந்தாங்கன்னா அது புட்டுக்கிட்டு மொத்தமும் விழுந்துச்சுன்னா உள்ள ஜனங்க மாட்டிப்பாங்க. அப்போ அது வந்து இன்னும் பெரிய கேடாக முடிஞ்சிடும். ஒரு பக்கம் ஏதோ வெயிலில் உட்காந்தாங்க, மழை வந்தால் நனைஞ்சாங்கன்னு இல்லாதது போய் உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வைங்களேன், அது தீரா பழியாக மாறிடும். அடுத்தடுத்து மாநாடுகளே அவரால் போட முடியாது. ஏன்னா காவல்துறை அனுமதி கொடுக்காது. போன மாநாட்டில் இவ்வளோ பேரை கொண்டு விட்டு இப்போ என்ன மாநாடு நடத்த போகிறேன்னு கேட்பாங்க. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த தொண்டர்களுடைய மனநிலையை கருத்தில் கொண்டு தான் அந்த கூரைகளை எங்கேயுமே அமைக்கல. இது ஒரு பெரிய குறையாக தான் இருக்குது. பட் தொண்டர்கள் சரியானாதான் இவங்க கூரை போட்டு ஒரு மாநாடு நடத்த முடியும். ஓகே, சரி. அப்படி வந்து உயிர் சேதங்கள் இல்லை, ஆனால் உயிர் பலி வந்து ஒரு 2 பேர் வந்து இறந்துருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு 12 பேர்கிட்ட வந்து ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலையில் இருக்காங்க அப்படின்றது. சரி, இந்த தகவல் வந்து இவங்க வந்து உணவு அருந்தாமல் இருந்திருக்கலாம். ஸோ அங்கே ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில கூட வந்திருக்கலாம், ஒரு தொண்டராவோ ரசிகராவோ வந்திருக்கலாம். இதற்கு இடையில இந்த உயிர் பலி பற்றி இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ அதை விட வந்து இந்த கொடிக்கம்பம் சாய்ந்ததை நீங்கள் என்ன மாதிரி எடுத்துக்கிறீங்க? ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிறீங்களா, நெகட்டிவாக எடுத்துக்கிறீங்க? இல்லை, உயிர் பலி ஏற்பட்டது வந்து இந்த பேனர் வைக்கும்போது மின்சாரம் தாக்கி ஒரு பையன் இறந்துருக்காப்புல. நிஜமாக இதெல்லாம் வந்து
இந்த ரசிகர்கள் ஒரு பேனர் கட்டும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா எல்லா கட்சியிலையும் பேனர் கட்டுறாங்க, எல்லாருமே அப்படி ஒரு வேலையை செய்யும் பொழுது கவனமாக செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுடைய ஏஜ் காரணமா அல்லது வந்து ஒரு முன் அனுபவம் இல்லாதது காரணமான்னு தெரியல, இந்த மாதிரி விபத்துகளில் சிக்கிறாங்க. இன்னொருத்தர் இறந்தது வந்து அவர் ஏற்கனவே இதய நோய் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறவர். அவரெல்லாம் இங்கே வந்திருக்கவே கூடாது. என்னப்பா ஏற்கனவே விஜய் கொடுத்த அறிக்கையிலே என்ன சொல்கிறாருன்னா, இந்த வயதானவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் வராதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி வந்தவர் தான் அவர். ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத ஒருத்தர் வர முற்படும் பொழுது அவருக்கு வழியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவர் இறந்து போகிறார். ஸோ அதனால் எனக்கு என்ன பயம் அப்படின்னா, அந்த கொடிக்கம்பம் சாஞ்சு விழுந்தது இல்லை, நல்ல வேலையாக அது இன்னொரு 2 hours 3 hours கழிச்சு விழுந்துருந்தா பல பேர் செத்து போயிருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் கூட்டம் உள்ளே வர ஆரம்பித்த டைம் அது. அது வந்து பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும். நல்ல வேலையாக அந்த கெட்ட நேரத்துலையும் ஒரு நல்ல நேரம்னு சொல்கிற மாதிரி அது ஒரு காரில் போய் விழுந்துருச்சு. அது வந்து இப்போ பல பேர் அது வந்து சகுனத்தடை அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் விஜயை பொறுத்தளவுக்கு அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னு தெரியாது. ஏன்னா அவர் நேரடியாக அவர் மனதில் என்ன நினைக்கிறாரோ அதுதான். நம்ம என்ன நினைச்சோம் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. பட் சகுனத்தடையாக இருக்கும் பட்சத்தில் அது அது அப்படி அவர் நினைச்சாருன்னா அதற்கப்புறம் அவரால் அவ்வளோ மகிழ்ச்சி அந்த மேடையில் ஏறியே இருக்க முடியாது இல்லையா? அதனால் அவர் வந்து அது ஏதோ ஒரு விபத்து, நல்ல வேலை இதோட போச்சுன்னு நினச்சி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார் அவர். ஆமாம், சரி. அப்போது இவ்வளவு விஷயம் வந்து இப்போ ரசிகர்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் அங்கே நடந்த மேடையில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அவருடைய வழக்கம் போல தான் அவருடைய அந்த ரேம்ப் வாக்கில் வரும் பொழுது எல்லாரும் வந்து அவருடைய அந்த ஸ்கார்ஃப் எடுத்து தூக்கி எறிகிறது, ஸோ அதை வந்து அவர் வந்து ஷோல்டரில் போட்டுக்கிறதும், இந்த அளவு வித்தியாசமாக எடுத்து நெத்தியில் கட்டிக்கிறதும், ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் இருந்தது. இதில் பவுன்சர்ஸும் சில விஷயங்களை யூஸ் பண்ணாங்க. அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாதிரி பவுன்சர்ஸ். ஆனால் அந்த பெண் பவுன்சர்ஸ் அந்தளவுக்கு அவங்க வேலை இருந்துச்சா என்னன்னு தெரியாது. பட் இந்த மாதிரி வந்து செய்திகள்லாம் வந்து வெளியானது. பட் இதுக்கப்புறம் வந்து அந்த பவுன்சர்ஸை பற்றியும் ரொம்ப பெருசாக பேசிக்கிறாங்க. இவங்க நிறைய விஷயங்கள்ல வந்து கிரீஸ்லாம் தடவிட்டாங்க, நிறைய விஷயங்கள்ல வந்து யார் உள்ளே வரக்கூடாதுன்ற அளவுக்கு. ஆனால் அதையும் தாண்டி வந்துட்டாங்க. இது எப்படி வந்தாங்க? அதுதாங்க ரொம்ப, அதாவது இந்த ரசிகர்கள் இப்படி தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு தான் கிரீஸ் தடவுறாங்க. அது உள்ளபடியே அது அநாகரிகமான ஒரு செயல். ஏன்னா தன்னை பார்க்க வர்ற ஒரு தொண்டனை கிட்டத்தட்ட அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயந்தான் அது. அப்படிலாம் நீங்கள் தடவக்கூடாது, அது நாகரிகமற்ற ஒரு செயல். ஆனாலும் அப்படி தடவி வச்சுருக்காங்களே, நாம் அது மேலே ஏறுறமேங்கிற ஒரு அறிவு அவனுக்கு இருக்கணும்ல. அதையும் தாண்டி அவன் ஏறி மேலே வர்றான்னா அவன் எப்பேற்பட்ட ஆளாக இருப்பான். அவனுடைய ஆர்வம் வந்து எவ்வளவு மிதமிஞ்சி ஒரு ஆர்வமாக இருக்குங்கிறது தான் அங்கே நம்ம பார்க்குறோம். இன்னொன்று என்னென்னா, போன முறை அவர் இப்படி ஒரு ரேம்ப் வாக் போகும்பொழுது அவரை வந்து ரொம்ப கிளியராக எல்லாரையும் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா இப்படி யாருமே அது மேலே ஏற முயற்சி பண்ணலை. தூரத்துலேருந்து பார்த்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க, கை காமிச்சாங்க, அவரும் கை காமிச்சாரு, துண்டுகளை போட்டாங்க, அதோட போச்சு. ஆனால் இங்கே பல பேர் ஏறி குதித்து மேலே வரும்பொழுது பவுன்சர்ஸ் சுற்றி நின்றுட்டாங்க. விஜய்ங்கிற ஒரு ஆளே தெரியாமல் போயிட்டார். என்ன பர்பஸுக்காக அத்தனை அடி தூரம் அதை போட்டாங்களோ அந்த பர்பஸே இல்லாமல் போயிருச்சு. அது ரசிகர்களுக்கே ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கும். ஸோ அதை அவங்க தவிர்த்துருக்கலாம். இந்த மாதிரி மேலே ஏறி ஓடி வர்ற தொண்டர்கள் வந்து அந்த உற்சாகத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தியிருந்தாங்கன்னா எல்லாருமே பார்த்துருக்கலாம். ஓகே ஓகே சரி. ஒரு 2 ஹேஷ்டேக் ஒரு விஷயம், மிஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கும் அங்கிள் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கும் அங்கே வந்து ரொம்பவும் அதை வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ வரையும் அந்த 2 வார்த்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படுது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக பிரதமரையும் முதல்வரையும் குறிப்பிடும்போது மாண்புமிகுன்னு குறிப்பிடுறது தான் மரியாதை. ஓகே. பட் அந்த மேடையில் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கணும், தொண்டர்கள் குதூகலமாக இருக்கணும்னு நினச்சி சில வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருக்காரு. ஒரு வகையில் பார்க்கும்போது தவறு தான். பட் மிஸ்டர் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அவர் எனக்கான பிரதமர், உங்களுக்கான பிரதமர், அவருக்கான பிரதமர். அப்போ அந்த பிரதமர் பதவிக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். மாண்புமிகு முதல்வர், மாண்புமிகு பிரதமர் அவர்களேன்னு பேசுகிறது தான் சரியாக இருந்திருக்கும். பட் இங்கே வந்து நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலினை பற்றி அவர் பேசும்பொழுது அவரும் ஏற்கனவே வந்து பலமுறை சந்தித்தவர்கள் தான். உதயநிதியோடு நெருங்கிய நண்பராக விஜய் இருக்கும் பொழுது பலமுறை அவரை பார்த்துருப்பாரு, அங்கிள் தான் கூப்பிட்டுருப்பாரு. அதை அந்த மேடையில் அவர் உச்சரிக்கும் பொழுது அது கொஞ்சம் ஃபன்னாக பார்க்கப்பட்டது. எல்லாருமே பயங்கரமாக கைத்தட்டி அதை என்ஜாய் பண்ணாங்க. அங்கே வந்திருந்த கூட்டத்தை எங்கே எதிராக வச்சுக்கணுங்கிறதுக்காக பேசப்பட்ட ஒரு விஷயமாக தான் நான் அதை பார்க்குறேன். மற்றபடி அவரை ரொம்ப இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் பேசினதா எனக்கு தெரியல. ஒரு ஃபன், அவ்வளோதான். அப்படி தான் அதை பேசினதா நான் பார்க்குறேன். ரொம்ப அவரை வந்து தரக்குறைவாக பேசணும், ஒரு ஒரேடியாக இழிவுபடுத்தணும்னு நினச்சி அவர் பேசினதா எனக்கு தெரியும்.
ஓகே. இதில் வந்து மத்தியில் ஆளுகிற விஷயத்தையும் மாநிலத்தில் ஆளுகிற ஒருவரை பற்றியும் அது பேசும் பொழுது ஒரு விஷயம். ஆனால் இதை சார்ந்த ஒரு கூட்டணி கட்சிகளும் இவர் பேசியதுக்கு ஆனால் வரவேற்பு தெரிவிக்கிற மாதிரி அந்த எதிர்ப்புகளையும் வந்து அழகா அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க. சில இடங்களில் வந்து பேட்டிகள் கொடுக்கும்போது சீமான் அவர்களும் சரி, தமிழிசை அவர்களும் சரி, ஒவ்வொரு கட்சி தலைவர்களுமே இதுக்கு வந்து அந்த பாராட்டுதல் தெரிவிக்கிற மாதிரி, அதாவது இவ்வளவு ஆட்களை வந்து நீங்க கூட்டியிருக்கீங்க, இது பூரா ரசிகர்கள் தான், இது ஓட்டா மாறும், நீங்க ஏன் நம்புறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதோட உங்களுக்கு கருத்து என்ன? இல்லைங்க, அது சரியான வாதமா இல்லை. சரி. ஏன்னா இப்போ ஓட்டா மாறாதுன்னு இவங்க நினைக்கிறாங்கல்ல, ஓட்டா மாறும்னு நான் சொல்றேன். எப்படின்னா, இப்போ ஒரு மேம்போக்கான ரசிகன் விஜய் வந்து பார்த்தா போதும், நான் எதுக்கு ஒரு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறவன் அவ்வளவு பிரயத்தனப்பட்டு அங்கே இருக்க மாட்டான். அந்த அடிக்கிற வெயிலெல்லாம் அங்கே இருக்க மாட்டான். அவன் வருவான், ரொம்ப வெயிலாக இருந்தால் போயிடுவான். இல்லைன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கு நமக்கு செட் ஆகாதுன்ட்டு போயிடுவான். ஆனால் என் உயிரே போனாலும் நான் ஒருத்தரை பார்ப்பேன், எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் பார்ப்பேன், மத்தியானம் பட்டினி கிடந்தாலும் பார்ப்பேன் அப்படின்னு, அந்த தாகம் எடுத்தாலும் தண்ணி கிடைக்கலனாலும் நான் அங்கே இருப்பேன், அவரை பார்க்கறது தான் எனக்கு போதும், அதுவே எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரின்னு ஒருத்தன் நிற்கிறான்னா அவன் வேற யாருக்கு ஓட்டு போட போகிறான்? விஜய்க்கு தானே ஓட்டு போடுவான். அப்போ நீங்கள் எப்படி அந்த ஓட்டு விழாதுன்னு சொல்ல முடியும்? அங்கே வந்திருந்த மொத்த கூட்டமும் அப்படிப்பட்ட கூட்டம் தான். முத நாளே வந்துட்டாங்க, முதல் நாள் இரவே வந்துட்டாங்க, மறுநாள் பகல் முழுக்க காத்திருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப மிதமிஞ்சிய அன்புள்ள ஒருத்தனால தான் செய்ய முடியும். அப்ப அவன் எப்படி ஓட்டு போடாம வேற ஒருத்தருக்கு ஓட்டு போடுவான்? ஓகே ஓகே. அங்க வந்திருந்த கூட்டம் அவருக்கு தான். ஓகே, அப்போ ரிசல்ட் கிளியரா தெரிஞ்சிச்சு. சரி, இப்போ நீ முதல் மாநாட்டை விட இரண்டாவது மாநாட்டில் மக்கள் தொகை அதிகமா லட்சக்கணக்கில் இருந்தாங்களா அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ இதில் முதல் மாநாடுல நிறைய பேரா, இரண்டாவது மாநாட்டில் நிறைய பேரா? இல்லை, முதல் மாநாடு ரொம்ப குறுகிய இடம், சரி, அதனால ரொம்ப நிறைவா தெரிஞ்சுது. சரி. ரெண்டாவது மாநாடு ரொம்ப பரவலான இடம், அதை விட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமான ஒரு பிளேஸ் அது. ஆனால் பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த மாநாடு முழுக்க கடைசி வரைக்கும் ஃபுல் ஆயிடுச்சு. அவ்வளோதான், அவங்க எதிர்பார்த்தது அதுதானே. இந்த கடைசி லெவல் வரைக்கும் ஃபுல் ஆகணுங்கிறது தான் அவங்க எதிர்பார்த்தது, ஃபுல் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அது எத்தனை லட்சம்ங்கிறத நமக்கு தெரியல, ஏன்னா நம்ம டிவியில் பார்த்தாலும், அதனால நம்மளால கணக்கிட முடியல. எனக்கு தெரிந்து ஒரு 3 லட்சம் 4 லட்சம் இருக்கலாம். ஓகே ஓகே. அப்போ எம்ஜிஆரை இவர் தான் பயன்படுத்தணும், அவர் தான் பயன்படுத்தணும்னு யாராலையும் சொல்ல முடியாது. நான் ஒருவரை ரசிக்கிறேன், அவரை நான் அங்கே கொண்டு வந்து வைக்கிறேங்கிறது அவருடைய உரிமை, அதை யாரும் தடுக்க முடியாது. இல்லைங்க, இப்போ அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து விஜயை தொற்ற மாட்டோமான்னு நிற்கிது. அங்கே பெருசாக வந்து காவல்துறையினர் வந்து பெரிய கட்டுப்பாடுகள் நடத்துனாங்களான்னா, கட்டுப்பாடுகளற்ற ஒரு கூட்டமாக இருக்குது. அதில் வந்து 2 படத்தையுமே நீங்கள் தனியாக உட்காந்து தியேட்டரில் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா தரேன்னு அப்பயே அறிவிச்சாங்க. பல பேர் அதை யாராலுமே வாங்க முடியல அந்த படத்தை. அது வெளியில் ஆம்புலன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கும்.